இன்றைக்கி நான் வெளியில் கிளம்பிட்டேங்க. அதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள், எனி டைம் இந்த பாம்பு குட்டி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு தடவையும் என் கையாலேயே இதை கொல்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது வரலைன்னா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குமா? இப்போ வந்து பாருங்கள், தேவையில்லாமல் ஒவ்வொரு நாளும் பாவத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஹிட் ரொம்ப செலவாகுது, விலை ஜாஸ்தி, சின்ன பையனுக்கு செட் ஆகுது அப்படின்றதுனால சுடு தண்ணியை கொஞ்சமாக காய வச்சு அது மேலே ஊற்றுனா உடனே இறந்து போயிடுதுங்க. நம்மக்கிட்ட அந்த டைமில் சுடு தண்ணி இல்லைன்னா இது மூவ் பண்ண ஆரம்பிச்சிருது. அது ஒரு பெரிய கஷ்டமாக போயிடுதுங்க. வீடு மாற்றி தான் ஆகணும் போல. சின்ன பையன் பாத்ரூம்குள்ளேயே போக மாட்டேங்கிறான் பயந்துக்கிட்டு. சின்ன பையனுக்கு ஃபுட் பாய்சன் ஆனதுனால அவனுக்கு செட் ஆகாத உணவுகளை சேர்க்காம நம்ம ஸ்டைலில் நல்ல ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் இருக்கிறத வச்சு அப்படின்னு முடிவு பண்ணினேன். பாலக்கீரையும் ஃபஸ்ட் டைம் தாங்க வாங்கியிருக்கேன். ஏன் எல்லாமே ஃபஸ்ட் டைம்னு சொல்கிறேன்னு தெரியுமாங்க? லாஸ்ட்டாக இருந்த வீட்டில் கீரையே கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். சிறுகீரை இல்லைன்னா அரைக்கீரை மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே கீரை எடுத்துகிட்டு வர ஒரு அக்கா கரெக்டாக வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட எல்லா கீரையும் இருக்கும். ஒரு சில நாள் மட்டும் வரமாட்டாங்க. அவங்க கிட்டேயே சில காய்கறிகளும் இருக்கு. அதனால என்ன தேவையோ அதை அவங்க கிட்டேயே வாங்கிக்கிறேன். வீட்டு வாசல்லையே வாங்கிக்கிறதுனால எனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா தக்காளி வெங்காயம்லாம் கடையில போய் தான் வாங்கி ஆகணும். இந்த பாலக்கீரையை நான் பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சிருக்கேங்க. இந்த கீரையை வாங்கினதுக்கு அப்புறம் இதை சர்ச் பண்ணி பார்த்தேன். இதுல அவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஐயோ, இவ்வளோ நாள் இந்த கீரையை மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தமா இருந்தது. பையனுக்கு மேலாக நெய் ஊற்றி கொடுக்குறேங்க. ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன். பாருங்கள், அந்த நெய் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆயிடுச்சுன்னு. இந்த சாப்பாடை காலையிலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். பெரிய பையனுக்கு இந்த சாப்பாடை மிக்சியில் அரைச்சி கொடுத்துருவேங்க. நானும் இந்த கீரை கடையில் ஊற்றி சாப்பிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிஜமாவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த கீரையை அந்த அக்கா கொடுக்குறப்போ, என்னக்கா புதுசாக இருக்குது இந்த கீரை அப்படின்னு கேட்டேன். என்னம்மா இது தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது, எனக்கு சமையல் விஷயத்தில் நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குன்னு. ஒரு 4 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதையே மறுபடியும் பண்ணிட்டு இருந்திருக்கேன் இத்தனை வருஷமா. அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த சாப்பாடெல்லாம் ஒரு அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக தெரியுதுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான். அதை ஆஃப் பண்ணிட்டோன்னா நார்மல் கலரில் தாங்க இருக்கும். பாருங்கள், இது என்னன்னு பார்க்குறீங்களா? நான் கனடா ஆர்டரை முடிக்கணும்னு சொன்னேன்லங்க. இந்த மாதத்துக்குள்ளே முடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வேலைகளை செஞ்சு பேக் பண்ணி பார்சலை அனுப்பிட்டேங்க. இந்த பார்சலை அனுப்புனதுக்கப்புறம் தான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. அவங்க எனக்கு முன்னாலேயே பே பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ராவும் பே பண்ணியிருந்தாங்க. நம்ம இன்னும் வேலையை முடிச்சு கொடுக்கலையேன்னு ரொம்ப வருத்தமாகவே இருந்தது. இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற விஷயம். ஆனால் நான் தூங்க வேண்டிய நேரத்தில் சரியாக தூங்காமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறேங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொரியர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு அதுக்கு தேடி அலைஞ்சு அதை கண்டுபிடிச்சி கொரியர் பண்ணுறதுக்கு கொடுத்தேங்க. பேக்கிங் நல்லா சேஃபாக தான் பண்ணாங்க. தெர்மோகோல்லாம் வச்சு நல்லா பேக் பண்ணாங்க. ஒரு வழியாக கொரியர் நல்லபடியாக பண்ணிட்டோன்னு வீட்டுக்கு வந்து ஒரு ஜூஸ் போடலான்னு முடிவு பண்ணேன். நீங்கள் நினைக்கிறது போல் ஃப்ரூட் ஜூஸ் போடலை, பீட்ரூட் ஜூஸ் போட்டேங்க. பீட்ரூட்டை நல்லா அரைச்சி சாரெல்லாம் வடிகட்டிக்கிட்டேன். ஆனால் இந்த சாரை வடிகட்டினதுக்கப்புறம் இந்த சக்கையெல்லாம் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அதை அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இனி இதை வச்சு ஒரு கொழுக்கட்டை செஞ்சு பையனுக்கு கொடுக்க போகிறேன். சின்ன பையனுக்கு கொடுக்க போகிறேங்க. பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் இந்த ஜூஸை கொடுக்க போகிறேன். பெரிய பையனுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் சின்ன பையனுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் ஊற்றிக்கிட்டேங்க. இதில் நேற்று நெல்லிக்காயும் கேரட்டும் சேர்த்து அரைச்சி கொடுத்தேங்க பெரிய பையனுக்கு. ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மெத்தடில். வாஷிங் மிஷின் கை விரிச்சிருச்சுங்க. இந்த வாஷிங் மிஷின் தான் எனக்கு பெரிய அளவில் உதவியாக இருந்தது. ஆனால் திடீர்னு என்னன்னு தெரியலங்க, ஓடிட்டு இருந்தப்பவே ஸ்டாப் ஆயிருச்சுங்க. நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், ஆனால் அது ஆன் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் அதிலிருந்து துணியெல்லாம் எடுத்து கையில் புழிஞ்சு அதை இன்னொரு தடவை அலசிட்டு பக்கெட்டில் போட்டு வச்சு இதில் என்ன பிரச்சனைன்னு ஆளை கூப்பிட்டு சரி பண்ணணுங்க. இந்த தண்ணியெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ தண்ணி வாஷிங் மிஷின்லேயே தான் இருக்குது. இன்னும் ஆள் கூப்பிடலை. யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. போய் விசாரித்து பார்க்கணும் கடை தெருவில் போய். இந்த வாஷிங் மிஷின்லேயே இந்த தண்ணி இருக்கிறது எதுவும் ப்ராப்ளம் ஆயிருமோன்னு வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்படி ஆடுது பார்த்தீங்களா? இப்போ இந்த பக்கெட்டில் இருக்கிற துணியெல்லாம் சின்ன பையன் மேலே கொண்டு போய் வச்சிருவான். நான் மெதுவாக ஏறி போய் நான் காய வச்சிருவேன். அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னு தெரியுமா? நான் இந்த மாதம் $1 கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. நீங்கள் பண்ண சூப்பர் தேங்க்ஸ். ஹைப், லைக்,
மெம்பர்ஷிப், இது எல்லாமே தான் நான் $100 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. நீங்கள் சொன்ன வார்த்தையை அப்படியே தான் இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்கீங்க. என்னோடய வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஹைப் பண்ணுறீங்க, முடிஞ்சவங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொன்னதை செஞ்சுட்டீங்க. இந்த மாதம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பின்னால் உங்களோட பெரிய அன்பு இருக்குது அப்படின்றதுனால உங்களை நினச்சி பார்க்குறப்போ எனக்கு பிரமிப்பாக இருக்குது. நாங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போல்லாம் என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை அதிகமாக எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. ஏன்னா என் மனசை நிறைய தடவை குளிர வச்சுருக்கீங்க. நல்லா இருப்பீங்க. இதே சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இன்றைக்கி எங்கே போக போகிறேன்னு தெரியுமாங்க? ரேஷன் கடையில் பெரிய பையன்தான் கைரேகை வச்சு பொருள் வாங்கி கொடுத்துட்டு இருந்தான். அவன் கைரேகை வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போதைக்கு அவனை கூட்டிகிட்டு போக முடியல. ஏன்னா நாளைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது. நாளைக்கு ஈவினிங் 6 o'clock தான் டாக்டரை பார்க்க போகிறோம். இப்போ ரேஷன் கடைக்கு போயிட்டு டாக்டரை பார்க்க போகிறதும் சரியாக இருக்காது. அதுவும் இதுவும் வேறு இடத்துல இருக்கிறதுனால செட் ஆகாது. ரேஷன் கடை டைமிங்கும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நாளைக்கு பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். இன்றைக்கி நான் தனியாக ரேஷன் கடைக்கு போய் ஃபஸ்ட்டு நான் என்னோடய கைரேகையை வச்சுட்டு பையனோட பிரச்சனையை பற்றி சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த மாதம் முடியறதுக்கு இருக்குது. அடுத்து பெரிய பையனோட ஸ்கூலில் ஒரிஜினல் டிசி வாங்கிக்க சொன்னாங்க. அதுவும் இன்றைக்கி தான் 10:30 to 12:30 சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்லையும் சொல்லிட்டு வந்துடலான் இருக்கேன். பையனோட ஸ்கூல் ஒரு இடத்துல இருக்குது, ரேஷன் கடை ஒரு இடத்துல இருக்குது, டாக்டரோட டைமிங் வேறு. இதனால தான் நான் ஒரே வேலையை நாளைக்கு வச்சுக்க முடியாமல் இன்றைக்கி நான் போகிறேன். இன்றைக்கி இந்த 2 வேலையும் முடிச்சிட்டோன்னா நாளைக்கு பையனை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் தண்ணி கேன் காலி ஆயிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு தான் நான் கிளம்ப போகிறேன். பையனோட படிப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறான். பையன்கிட்டையும் புரிகிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படிப்பு விஷயத்தில் என்ன நடக்குன்றது தெரியல. கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் பையன் சீக்கிரமாக குணமாகணும்னு வேண்டிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஹைப் ஆப்ஷன் விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. இன்றைக்கி ஒரு ஹைப் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து மறுபடியும் அதையே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஹைப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா 2வது ஹைப்பும் இன்றைக்கே ஆட் ஆயிரும். 3வது தடவையும் நீங்கள் அந்த ஹைப்பை ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரே வீடியோவுக்கு 3 ஹைப் கொடுத்த மாதிரி ஆகும். அதனால தான் ஒரு சிலருக்கு ஹைப் ஆப்ஷன் வரலை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வீடியோவுக்கு ஒரு ஹைப் கொடுக்கறது தான் நல்லது. இந்த ஹைப் கொடுக்கறதுனால என்ன நடக்குதுன்னு தெரியுமாங்க? இந்த ஹைப் பாயிண்ட்ஸால் தாங்க இந்த டாலர் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. சீக்கிரமாக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. 40% சூப்பர் தேங்க்ஸ் பண்ணினவங்களாலேயும், 10% மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களாலேயும், 50% ஹைப் பாயிண்ட் கொடுத்தவங்களாலேயும் இந்த டாலரை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. எனக்கு நீங்கள் செஞ்ச உதவிக்கு நான் என்றைக்கும் உங்களுக்கு உண்மையாகவும் நன்றியுள்ளவளாகவும் இருப்பேன். சரிங்க, டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு தான் நான் கிளம்ப போகிறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க, லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.